24 மணி நேரமும் செயல்படும் பார்களால் மினி பாண்டிச்சேரி மாறிவரும் பூவிருந்தவள்ளி. பூவிருந்தவள்ளி அடுத்த குமரன் சாவடியில் ஒரே பகுதியில் 4க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அத்தோடு டாஸ்மாக் பார்களும் செயல்படுகிறது. இந்த டாஸ்மாக் பார்களில் 24 மணி நேரமும் கள்ளசந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மினி பாண்டிச்சேரி போல செயல்படும் இந்த டாஸ்மாக் கடைகளால் அருகே உள்ள பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இங்கு மது குடிக்க வரும் மதுப்பிரியர்கள் மது அருந்துவிட்டு குடியிருப்பு பகுதியில் அட்டகாசம் செய்து வருகின்றனர். குறிப்பாக அங்குள்ள வீடுகளில் பொருட்களை திருடுவது, வீட்டில் உள்ள கண்ணாடி, குழாய், மோட்டார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்துவது என அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக புகார் அளித்துள்ள டாஸ்மாக் மற்றும் பார் உரிமை அனுமதி இல்லாமல் செயல்படுவதாகவும், வேறு ஒரு நிலத்தின் சர்வே எண்ணில் அனுமதி வாங்கிவிட்டு மாற்று இடத்தில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருவதாக புகார் கூறப்படுகிறது. அதேபோல புகார் எழுந்துள்ள டாஸ்மாக் மற்றும் பார்கள் ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற பகுதியில் காவல்துறையினரை போதை ஆசாமிகள் ஓட வெட்டிய சம்பவம், கொலை முயற்சி, அடிதடி என பல்வேறு புகார்கள் எழுந்து வந்ததால் டாஸ்மாக் கடை மூடப்பட்டன. பின்பு தற்போது கடந்த 2-3 மாதங்களாக டாஸ்மாக் கடைகள் மீண்டும் அமைக்கப்பட்டு பார்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த டாஸ்மாக் கடை மற்றும் 24 மணி நேரம் செயல்படும் பார்களால் இங்குள்ள மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே இதுகுறித்து காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.